எனக்கு ஈவனாக உள்ள என்னோட படித்த செட்டு அப்படின்னு கூப்பிட்டாக்க நம்ம ஏற்றுக்கலாம். என்னோட சின்ன பசங்க வந்து அண்ணனை கூப்பிட்டா ஏற்றுக்கலாம், வேலாயுதம்னு கூப்பிட்டா எப்படி ஏற்றுக்க முடியும்? எல்லாமே அவங்களே எடுத்துக்கணும், வயலை அவங்க எடுத்துக்கணும், குளத்தை அவங்க எடுத்துக்கணும், எல்லா கோவில் எல்லா உரிமையுமே அவங்களே வச்சுக்கிட்டாங்கன்னா அப்போ நாங்கள் எதுக்கு இருக்கோம்? நாங்கள் அடிமையாக இருந்தோம்னா அடிமையாக தான் இருந்துட்டு இருக்கணுமா? அதுக்கு நாங்கள் போய் எதனா கேட்டோம்னா உடனே அறுவாரத்துக்கு வெட்ட வராங்க, ஊரை கொளுத்திடுவோம், அதை பண்ணிடுவோம், உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ நல்ல தண்ணீருக்காக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சுத்திகரிக்க வந்து மிஷின்லாம் வச்சுருக்காங்க, எந்திரம் வச்சுருக்காங்க. இன்னமும் அந்த மோட்டாரை சரி பண்ணலை, அது மெக்கானிக் வெளியிலேருந்து வரணும், அது இதுன்னு சொல்லிட்டு சால்சாப் சொல்லிட்டு குடிப்பதற்கான தண்ணி கூட கொடுக்க இருக்கிறாங்க. அந்த மக்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க, உரிமை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம இணையதளத்தில் இதை பதிவு செய்த காரணம் என்ன அப்படின்னா, மக்களுக்கு தெரியணும் சாதியை தீண்டாமைனா என்ன, சாதியை தீண்டாமையில் பாதிக்கப்படும் மக்களின் வாழ்வாதாரங்கள் எவ்வளோ பாதிக்கப்படும்ங்கிறது வந்து மக்களுக்கு தெரியும். ஏன்னா இங்கே கிராமத்தில் உள்ளவங்களுக்கு வந்து இதை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கும், ஆனால் சிட்டியில் வாழ்கிறவங்களுக்கெல்லாம் இது தெரியாது. சாதியை தீண்டாமைனா என்ன, சாதியை தீண்டாமையில் பாதிக்கப்படும் மக்கள்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அவங்களோட பொருளாதாரம், போக்குவரத்து என்னென்ன பாதிப்பு இருக்குது அந்த கிராமத்தில் வாழ்கிற மக்களுக்கு அப்படிங்கிறத வந்து